ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் நம்ம என்ன கொடுத்துட்டு இருந்தோம், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு அண்ட் அதுக்கான சிலபஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே நாங்களே டீச் பண்ணி உங்களுக்கு டெய்லி அப்லோட் பண்ணிருந்தோம். ப்ளஸ் டெஸ்ட் பேட்சும் கரெக்டாக ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணிருந்தோம். நடுவில் இடையில என்ன ஆச்சுன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுனால நம்ம அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டோம். ஓகேவா? அதுபடி நம்ம பார்த்தோம்னா பாலிட்டியில் இது வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன், நெக்ஸ்ட்டு குடியுரிமை, சிட்டிசன்ஷிப்பு அதெல்லாம் நம்ம டீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குன்னா ஒன்றிய நாடாளுமன்றம், அந்த அந்த டாபிக் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ என்ன கொஸ்டின் கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னென்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் இருக்குமா இருக்காதா அப்படின்னு தான் கேட்குறீங்க. இப்போ நம்ம சேனலில் எப்படி கிளாஸை கொண்டு போகிறோம்னா ஃபாஸ்ட் ரிவிஷன். ஓகேங்களா? குரூப் 4 சிலபஸு, நெக்ஸ்ட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மூணுத்தையும் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் குரூப் 1க்கும் இது வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் கிளாஸ் மாதிரிக்கு தான் போகும். ரிவிஷன் கிளாஸ்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி படித்தவங்க இதை ரிவிஷன் கிளாஸாக எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க அதுக்கு இதை நீங்கள் ஒரு மெயின் கிளாஸாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நிறையவே கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நிறைய கண்டென்ட் இந்த வீடியோவில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனி பிடிஎஃபாக டெஸ்ட் வச்சு கொடுத்தோம். இனிமேல் நமக்கு எப்படி இருக்கும்னா, டெய்லி நம்ம ஒரு டாபிக் நடத்துகிறோம்னா அந்த டாப்பிக்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் கரெக்டாக யூடியூப் சேனலில் உங்களுக்கு போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம சேனல் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள்னு தேடி பார்த்து நேமில் போய் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுன்னு வீடியோஸ் பிளேலிஸ்ட்டு ப்ளஸ் போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த போஸ்ட்டில் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதாவது என்ன கிளாஸ் எடுத்துருக்கோமோ கிளாஸ் வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான போஸ்ட்டு இது இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். டெய்லி அதை வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் வச்சு தான் டெய்லி போடுறது இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த கிளாஸ் நம்ம லாஸ்ட் வரையும் கொண்டு போவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி இந்திய அரசியலமைப்பு நடத்திட்டோம், குடியுரிமை எல்லாமே நான் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த டாபிக் பாலிட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், நெக்ஸ்ட்டு மாநில சட்டமன்றம், மாநில நிர்வாகம் இருக்குது. இந்த நிர்வாகம் சட்டமன்றம் அதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? பார்லிமெண்டரி சிஸ்டம். இப்போ இது எங்கெங்கே சிலபஸ் பேஸ்டு எங்கெங்கே புக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th புக்கில் மாநில அரசுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 7th புக்கில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. நெக்ஸ்ட்டு 10th புக்கில் நடுவண் அரசு, மாநில அரசு. 2019 எடிஷன் எப்படி இருக்குன்னா மத்திய அரசுன்னு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 12th பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்னென்னலாம் அதில் இருக்கும்னா ஆட்சித்துறை, சட்டமன்றம், 2வது பாடம் சட்டமன்றம்னு இருக்கும். 3rd லெசன் ஆட்சித்துறை. இப்போ இந்த டாபிக் கீழே உள்ளதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டாபிக் கீழே என்னென்ன இருக்கோ இந்த 6 பாடத்தை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த பாடத்தை பார்த்துட்டு நம்ம என்னென்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி நம்ம வீடியோவாக போட்டுருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து பார்ட் 1. நான் என்னதுன்னா 10th ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 10th புக்கு 12th புக்கு முடிச்சிட்டோம்னா நமக்கு பாதி வேலை முடிஞ்சுது. 6th புக்கு நீங்களே கூட பார்த்துக்கலாம். 6th 7th ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் உள்ள கண்டென்ட் அப்படியே இருக்கும். ஸோ 10th புக்கு டேரெக்டாக போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணுவோம் வேண்டாம்ட்டுன்னு. இப்போ 10th புக்லேருந்து நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம பாடத்துக்குள்ள வந்துடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு மத்திய அரசு, அதாவது மத்திய அரசு வேணால் நடுவண் அரசு. இந்த நடுவண் அரசை பற்றி பாலிட்டியில் ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷனில் எதுலேருந்து சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 5ல் 52லேருந்து 78. நம்ம ஆல்ரெடி எத்தனை பார்ட் இருக்குதுன்னு பார்த்தோம், 25 பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோமா, அதில் 5வது பார்ட்டு சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 52லேருந்து 78 வரைக்கும் இதை பற்றி சொல்லணும்னா நடுவண் அரசை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நடுவண் அரசோட நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. நடுவண் அரசை மட்டும் சொல்ல முடியாது, நடுவண் அரசோட நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. இதுதான் மெயின். நெக்ஸ்ட்டு நடுவண் அரசுன்னு சொன்னோம்னா அது 3 பார்ட்டாக இருக்குது. என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பாருங்கள். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இதில் நிர்வாகம் பார்த்தோம்னா 52லேருந்து ஆர்டிகல் 78 வரைக்கும் தான் இந்த நிர்வாகம். நெக்ஸ்ட்டு சட்டமன்றம் 79லேருந்து 123 வரைக்கும். ஓகேங்களா? சாரி, 122 வரைக்கும். 123னா ஆர்டினன்ஸ் பவர், அவசர சட்டம் சொல்லுவோம். 124லேருந்து 147 வரைக்கும் எதுனா உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, நம்ம நடுவண் அரசு 3 இதை பிரிக்கலாம். ஒன்று நிர்வாகம், நெக்ஸ்ட் சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வருவாங்க. ஓகேங்களா? 4 பேரில் 5 பேரே வருவாங்க. யாரெல்லாம் பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு ப்ளஸ் அதுக்கப்புறம் சட்ட வழக்குரைஞர், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், அதாவது அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அட்டார்னி ஜெனரல். இதுவே மாநில அரசுன்னு பார்க்கல அட்வொகேட் ஜெனரல்னு வருவாங்க. இப்போ நம்ம மத்திய அரசுக்கு எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், 1 2 3 4 5 இந்த 5 பேர் நிர்வாகத்துக்குள்ள வருவாங்க. இதுவே மாநில அரசுன்னு பார்த்தோம்னா 4 பேர் தான் வருவாங்க. இங்கே குடியரசுத் தலைவருக்கு இடத்துல யார் இருப்பாங்கன்னா கவர்னர் இருப்பாங்க. துணை குடியரசுத் தலைவர் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரதமருக்கு இடத்துல சிஎம் இருப்பாங்க. அமைச்சரவை குழு இருக்க இடத்துல அதே அமைச்சரவை குழு இருக்கும்.
நெக்ஸ்ட் இங்க அட்டார்னி ஜெனரல் இருக்காங்களா, இங்க வந்து யார் இருப்பாருன்னா அட்வொகேட் ஜெனரல். ஓகேங்களா, அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க, அட்வொகேட் ஜெனரல். ஓகேங்களா, அட்டார்னி ஜெனரல் மாநில அரசுன்னு பார்த்தோம்னா அட்வொகேட் ஜெனரல் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, சட்டமன்றம். சட்டமன்றத்தை நம்ம ஒரு 2 தான் பிரிக்கலாம். தேசிய சட்டமன்றம், நம்ம நாடாளுமன்றத்தை தேசிய சட்டமன்றம்னு சொல்லுவோம். இதுவே மாநில அரசுல வெறும் சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ நாடாளுமன்றத்தை 2 பார்ட்டா பிரிச்சோம்னா மாநிலங்களவை, மக்களவை. மாநிலங்களவை ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க, மக்களவையை லோக்சபான்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் மாநிலங்களவையில 238 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா, யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால 238 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 உறுப்பினர்கள் யாருன்னா குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மக்களவைன்னு பார்த்தோம்னா 543 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த 2 உறுப்பினர்கள் இதை ஏன் கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கோம்னா, இப்போதைக்கு இந்த இது இல்லை. ஏன்னா ஆர்டிகிள் 331 என்ன சொல்லுதுன்னா எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் சொல்லுது. ஆர்டிகிள் 330 வந்து எஸ்சி எஸ்டிக்கு சொல்லுது. 331 வந்து யாருக்கு சொல்றாங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் பீப்புள்ஸ்க்கு சொல்றாங்க. ஓகேங்களா, ஆங்கிலோ இந்தியன் பீப்புள்ஸ்க்கு ரிசர்வேஷனை பத்தி சொல்றாங்க. அதை நம்ம 2020ல எடுத்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இனி கிடையாது. ஓகேங்களா, ஓகே. அதான் ஆர்டிகல் 331 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, நீதித்துறை. நீதித்துறையை பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள், அவ்வளோதான். இதுதான் உச்சநீதிமன்றத்தோட ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். குடியரசுத் தலைவர் இது அவங்களுடைய பார்ட்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டேரெக்டாக இந்திய குடியரசுத் தலைவருக்கு வந்துடலாம். ஓகே, இந்திய குடியரசுத் தலைவரை வச்சு நம்ம பார்த்தோம்னா பேரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். குடியரசுத் தலைவர் வந்து பேரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். இவர் தான் இந்தியாவோட முதல் குடிமகன் சொல்லுவோம். முப்படைகளின் தலைமை தளபதி. இவர் முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னு என்ன ஆர்டிகல் சொல்றதுன்னா ஆர்டிகல் 53(2). ஓகேங்களா, நெக்ஸ்ட் இவர் வந்து இவருடைய அதிகாரத்தை அவர் டைரக்டா செயல்படுத்தலாம், இல்லை அவருக்கு கீழே உள்ள ஆஃபீஸர்ஸ்னால செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். இந்த தகுதிகளை பத்தி என்ன ஆர்டிகல் சொல்லுதுன்னா ஆர்டிகல் 58 சொல்லுது. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னன்னா ஆர்டிகல் 58. ஆர்டிகல் 52 வந்து பிரசிடென்ட் வேணும்னு சொல்லுது. ஆர்டிகல் 53 பிரசிடென்டோடைய பவர்ஸை பத்தி சொல்லுது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 54 அது வந்து எலக்ட்ரல் காலேஜை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 55 வந்து தேர்தல் நடைமுறையை சொல்லுது. ஆர்டிகல் 56 வந்து பதவிக்காலத்தை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 57 வந்து அவர் வந்து திருப்பி ரீஎலெக்ட், அதாவது எத்தனை வாட்டினாலும் அவர் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கலாம். இதுவே அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 வாட்டி மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ ட்ரம்ப் இருக்கிறாருன்னா அவர் 2 வாட்டி மட்டும்தான் பிரசிடென்ட்டாக இருக்க முடியும். இதுவே நம்ம இதில் அப்படி கிடையாது, எவ்வளோ தடவைனாலும் இருக்கலாம். இது நாள் வரைக்கும் அதிகபட்சமாக பிரசிடென்ட்டாக இருந்தவர் யாரு? நம்ம ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, 1950லேருந்து 1962 வரைக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 59 வந்து அதோடைய கண்டிஷன்ஸ் பற்றி சொல்லுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 60 வந்து என்ன சொல்லுதுன்னா ஓத் பற்றி சொல்லுது. அதாவது அவர் வந்து உறுதிமொழி எடுப்பாங்க. ஆர்டிகல் 60 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா ஓத், அவர் உறுதிமொழியை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 61 வந்து அவருடைய இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கண்டன தீர்மானம் மூலமாக அவர் பதவி நீக்கம் செய்கிறத பற்றி சொல்லுது. ஓகேங்களா, யார்? குடியரசுத் தலைவர். இவ்வளோதாங்க ஆர்டிகல் 52லேருந்து 62 வரைக்கும். யாரை பற்றி சொன்னா குடியரசுத் தலைவர். நம்ம ஓரளவு எல்லா ஆர்டிகளுமே பார்த்துட்டோம், சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரி வாங்க, இப்போ தகுதிகள் என்ன ஆர்டிகல் சொல்லுது? குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள்னா ஆர்டிகல் 58 சொல்லுது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். இந்த 35 வயது 3 பேருக்கு சொல்லியிருப்பாங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பிரசிடென்ட்டுக்கு, நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு, தேர்டு வந்து கவர்னருக்கு. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஊதியம் பெறும் பதவியிலும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் மக்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும். நெக்ஸ்ட் 10 வாக்காளர்கள் முன்மொழியும் 10 வாக்காளர்கள் வழிமொழியும். இது ஏன் கிரீன் கலர்ல அண்டர்லைன் பண்ணிருக்கலாம்? 50 வாக்காளர்கள் முன்மொழியும் 50 வாக்காளர்கள் வழிமொழியும் வேண்டும். 12th புக்ல இருக்குது. ஓகேங்களா, 50 தான் சொல்ல போனா கரெக்ட், இல்லை 10ன்னு இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, என்னென்ன தகுதிகள்? ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனாக இருக்கணும். 2வது பாயிண்ட் 35 வயது. 3வது வந்து ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. 4வது மக்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெறுத்த வேண்டும். இதுவே துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன வரும்னா மக்களவைக்கு பதிலாக மாநிலங்களவைன்னு வரும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபுல்லும். நெக்ஸ்ட் பாருங்க, புதுதில்லியில் ராஷ்டிரபதி பவன். புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவன் தான் எங்கே இருக்குன்னா குடியரசுத் தலைவருடைய இல்லம் சொல்லுவாங்க. இவருக்கு இது போக அவருக்கு ஒரு 2 பிளேஸ் இருக்குது. அது என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா சிம்லாவில் ரெட்ரிட் கட்டடம். இங்கெல்லாம் அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவார். நெக்ஸ்ட் ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம். இது நமக்கு அடிக்கடி குழப்பம், ஹைதராபாத்தா பெங்களூரான்னு குழப்பம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத், சிம்லாவில் வந்து ரெட்ரிட் கட்டடம். ராஷ்டிரபதி பவன்னா புதுடெல்லி, ராஷ்டிரபதி நிலையம்னா ஹைதராபாத். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராஷ்டிரபதி பவன்னா புதுடெல்லி, நிலையம்னா என்னது? ஹைதராபாத். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை பற்றி ஆர்டிகல் என்ன சொல்லுன்னா 54 and 55. 54 வந்து எலக்ட்ரல் காலேஜ் வாக்காளர் குழுமத்தை பற்றி சொல்லுது. 55 வந்து அந்த தேர்தல் நடைமுறையை பற்றி சொல்லுது. அதை ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வாக்காளர் குழுமம்னா என்ன? வாக்காளர் குழுமம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அது வந்து ஆர்டிகல் 54 சொல்லுது. வாக்காளர் குழுமம்னா ஒன்றும் இல்லை,
யாரெல்லாம் குடியரசுத் தலைவர் தேர்தல் நமக்கு என்னன்னு தெரியும்? மறைமுக தேர்தலா? நேர்முக தேர்தலா? மறைமுக தேர்தல். அந்த மறைமுக தேர்தல்ல யாரெல்லாம் ஓட்டு போடுவோம்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு பார்லிமெண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா, லோக்சபா, ராஜ்யசபா. அந்த லோக்சபால எலக்டட் எம்பிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது 543 எம்பிஸும் பிளஸ் ராஜ்யசபால எவ்வளவுன்னு பார்த்தோம்? 238 எம்பிஸ். இவங்க எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ். இவங்க ஓட்டு போடலாம். நெக்ஸ்ட் அப்படியே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வாங்க. அதாவது சட்டமன்றத்துல சில இதுல எம்எல்ஏ எம்எல்சின்னு இருக்கும். ஓகே, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை இருக்கும். சில இதுல சட்டமன்ற கீழவை மட்டும்தான் இருக்கும். சட்டமன்ற கீழவை மட்டும்தான் இதுல கணக்குல எடுத்துப்பாங்க. எம்எல்சியை கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது சட்டமன்ற மேலவையில யாருமே ஓட்டு போட முடியாது. சட்டமன்ற பேரவை, அதாவது சட்டமன்ற கீழவையில மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அது யாரெல்லாம்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடு வச்சு சொல்லணும்னா, மொத்தம் 235 பேர் இருப்பாங்க எம்எல்ஏஸ். அதுல 234 வந்து நம்ம தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நம்ம எம்எல்ஏ 234 எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்போம். ஓகேங்களா? பிளஸ் ஒன்னு யாருன்னா, அதே ஆங்கிலோ இந்தியன். இப்போ அந்த ஆங்கிலோ இந்தியன் போஸ்ட்டை வந்து இது பண்ணிட்டாங்க, ரிசர்வேஷனை. ஸோ அது கிடையாது, 234 தான். அவங்க மட்டும் தான் ஓட்டு போட முடியும். ஓகேங்களா? இது போக புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர், நெக்ஸ்ட் இன்னொரு யூனியன் பிரதேசம் என்னது? டெல்லி. ஓகேங்களா? புதுச்சேரி, டெல்லி, ஜம்மு காஷ்மீர். இப்போதைக்கு ஜம்மு காஷ்மீரை ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. புதுச்சேரி, டெல்லி யூனியன் பிரதேசத்துல உள்ளவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ்ல மட்டும் ஓட்டு போடலாம். ஓகேங்களா? இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த வாக்காளர் குழுமம். ஓகேங்களா? ஓகே. ஏன் ஜம்மு காஷ்மீரை ஓரமா எடுத்து வச்சிடலாம்னு பார்த்தோம்னா, இடையில பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போது என்னாச்சு? 2019ல என்ன பண்ணிட்டாங்க? ஜம்மு காஷ்மீரை 2019ல என்ன பண்ணிட்டாங்க? ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமா ஆக்கிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் தனியா, லடாக் தனியா யூனியன் பிரதேசமா ஆக்கிட்டாங்களா? நமக்கு 2022ல பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ 2019ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் அப்படியே புதுச்சேரி, டெல்லி மாதிரிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த இது அதுக்கு பொருந்துமா? அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் யாருமே இல்லை. ஸோ இந்த வருஷம் ஜம்மு காஷ்மீர் ஓட்டு போடலை 2022ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் போடலாம். ஏன்னா அவங்க புதுச்சேரி மாடல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க மட்டும்தான் இவங்களுக்கு ஓட்டு போட முடியும். ஓகேங்களா? ஓகே, இதான் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். இது நெக்ஸ்ட் பாருங்க, டெல்லி மற்றும் புதுச்சேரியோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்க தான் அந்த வாக்காளர் குழுமத்தில் இருப்பாங்க. ஆர்டிக்கிள், இது சம்பந்தமா நம்ம ஒரு ஆர்டிக்கிள் பார்க்கணும். அதாவது ஒரு சட்டமன்ற சிஏஏன்னு சொல்லுவாங்க. அதாவது சட்ட திருத்தம். என்ன சட்ட திருத்தம்னா, 70வது சட்ட திருத்தம் 1992. இது படிதான் 97க்கு அப்புறம் தான் ஏன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு புதுச்சேரி, டெல்லி வந்து ஓட்டு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போடலை. ஏன் போடலைன்னா, அவங்களுக்கு அந்த இது கொடுக்கல கான்ஸ்டியூஷன்ல. 70வது சட்ட திருத்தம் 1992க்கு அப்புறம் தான் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தா டெல்லி, புதுச்சேரி ஓட்டு போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 55 என்னன்னா, குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் பத்தி சொல்லுது. அதாவது குடியரசுத் தலைவர் என்ன? ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். என்னடா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ, பி, சி 3 பேர் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அதுல ஏங்கிறவர் என்ன பண்றாருன்னா, மொத்தம் ஒரு 5 பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர் மொத்தமா ஓட்டு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரப் பண்ணிட்டு ஓகே, மொத்தம் 3 கேண்டிடேட் எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. மொத்தம் 7 பேர் ஓட்டு போடணும். எத்தனை பேர்? 7 பேர். இது ஏ, பி, சி 7 பேர் ஓட்டு போடணும். 3, 4, 5. சரி, 5 பேர்னு வச்சுப்போம், நமக்கு இடப்பற்றாக்குறையாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதில் அவங்க பிரதிநிதித்துவம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டு நான் ஏக்கு போடுறேன், 2வது ஓட்டு பிக்கு போடுறேன், 3வது ஓட்டு சிக்கு போடுறேன் அப்படின்னு யார் போடுறா? பர்சன் நம்பர் 1 போடுறாரு. நெக்ஸ்ட்டு 2வது பர்சன் என்ன பண்ணுறாருன்னா, செகண்ட் பர்சன், நான் சிக்கு ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறேன், பிக்கு நான் 3வது ஓட்டு போடுறேன், ஏக்கு 2வது ஓட்டு போடுறேங்காரு. 3வது பர்சன் ஏக்கு தான் ஃபஸ்ட்டு ஓட்டு, செகண்ட் ஓட்டு சிக்கு, தேர்ட் ஓட்டு பிக்கு. 4வது பர்சன் ஃபஸ்ட் ஓட்டு ஏக்கு, செகண்ட் ஓட்டு பிக்கு போடுறாரு, தேர்ட் ஓட்டு சிக்கு போடுறாரு. 5th பர்சன் ஃபஸ்ட் ஓட்டு ஏக்கு தான் போடுறாரு, செகண்ட் ஓட்டு சிக்கு போடுறாரு, தேர்ட் ஓட்டு பிக்கு போடுறாரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க? 5 பேர் ஓட்டு போடுறாங்க. 5 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அவர் 3 ஓட்டு வாங்கிட்டாருன்னா அவர் வின்னு. அதாவது 3 பேர், இவர் ஆட்டோமேட்டிக்காக ஏ வந்து வின் ஆயிடுவார். ஓகேங்களா? ஏன்னா இவர் 4 பேர், இவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இவருக்கு இந்த ஒரு 2% 2வது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இங்கே மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யார்கிட்ட ரொம்ப லோவாக இருக்காங்களோ அந்த நம்பருடைய ஓட்டை எடுத்துருவாங்க. அப்படின்னு பார்த்தா இங்கே சி தான் ஒரு ஓட்டு இருப்பார். ஒரு ஓட்டு இருப்பாரா?
உடனே இவரோட இதை எடுத்துட்டு இவர் இதில் யார் இந்த ப்ரிஃபரன்ஸை கேன்சல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 2ல் உள்ளது 1க்கு வந்துடும், இந்த 3ல் உள்ளது 2ஆக மாறிடும். அப்படிங்கிற இவர் ஆட்டோமேட்டிக்காக 4 ஓட்டு வந்துடுவார். ஓகேங்களா? அப்படிதான் இது ஓட்டு போடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இது. இதைத்தான் ஒற்றை மாற்றல் வாக்குமூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் குடியரசுத் தலைவரை பதவியேற்பு செஞ்சு வைக்கிறார் யாருன்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தான் பதவியேற்பு செய்து வைக்கிறார். ஓகேங்களா? இவருடைய பதவி காலம் பார்த்தோம்னா 5 ஆண்டுகள். இவருடைய பதவி காலத்தை பற்றி என்ன ஆர்டிகல் சொல்லுன்னா ஆர்டிகல் 56 சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள். குடியரசுத் தலைவர் அதிகாரங்களே நிறைய டைப்ஸாக இருக்குது. நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், மன்னிப்பளிக்கிற அதிகாரம், இராணுவ அதிகாரங்கள், வெளியுறவுத்துறை அதிகாரம், அப்படி எல்லா அதிகாரமும் ஃபர்ஸ்ட் நம்ம நிர்வாக அதிகாரங்களை பார்ப்போம். இல்லை நிர்வாக அதிகாரம் ஆர்டிகல் 77 என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் யார் பேர்ல தான் இருக்கணும்னா குடியரசுத் தலைவர் பேர்ல தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் இவர் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றாருன்னு பார்ப்போம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னரை குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு ஜட்ஜு. ஹைகோர்ட்டு ஜட்ஜு நம்ம யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க ஆளுநர்னு போட்டக்கூடாது. ஹைகோர்ட் ஜட்ஜை யார் அப்பாயின்மெண்ட் பண்றாரு நம்ம பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இதெல்லாம் குழப்பக்கூடிய ஏரியாஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் தலைமை வழக்குரைஞர் அதாவது அட்டார்னி ஜெனரல், தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி, கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுவோம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், 2 தேர்தல் ஆணையர்கள். நெக்ஸ்ட் நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர் யூபிஎஸ்சி சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? இது எல்லாரும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாருன்னா நம்ம பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க சட்டமன்ற அதிகாரம். சட்டமன்ற அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவங்கி வைக்கிறார். அதாவது பொது தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வாட்டி கூடும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வாட்டி அசம்பிளி கூடுது அப்படின்போது ஃபர்ஸ்ட் ஸ்பீச் யார் கொடுப்பாருன்னா குடியரசுத் தலைவர் அதாவது பிரசிடென்ட் தான் கொடுத்து துவங்கி வைப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுறாரு. அதாவது மினிமம் 2 வாட்டியாவது கூட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நாடாளுமன்றம் ஒரு வருஷத்துக்கு மினிமம் 2 வாட்டியாக கூடணும். நம்ம நாடாளுமன்றம் எத்தனை வாட்டி கூடுதுன்னா 3 வாட்டி கூடுது. மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர். ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க எல்லா மசோதாவும் குடியரசுத் தலைவருடைய சைன் அதாவது ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் எல்லாமே என்னதுன்னா சட்டமாகும். நெக்ஸ்ட் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதை கலைக்கும் அதிகாரமும் யாருக்கு இருக்குன்னா யாருக்கு நம்ம பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. மக்களோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. நார்மலாக இருக்கு பதவிக்காலம் கிடையாது. ஜென்ரலாக பார்த்தா 5 ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. அது முடியறதுக்கு முன்னாடியும் கலைக்கலாம். ஏன்னா மெஜாரிட்டி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அதை கலைக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க கலை, இலக்கியம், அறிவியல் இதுல சிறந்து விளங்குற நபர்ல 12 பேர் யாரு பண்றா பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுக்கு ராஜ்யசபாக்கு. ஓகேங்களா? நம்ம முன்னாடியே இதெல்லாம் பார்த்துட்டோம். நிதி அதிகாரங்கள் பாருங்க. நம்ம இதில் 3 ஃபண்டு இருக்குன்னு பாருங்கப்பா. அது என்னென்ன ஃபண்ட்லான்னு பாருங்க. கன்சால்டேட்டட் ஃபண்டு, நெக்ஸ்ட் கண்டின்ஜென்சி ஃபண்டு. கன்சால்டேட்டட் ஃபண்டுனா தொகுப்பூதியம் சொல்லுவாங்க. கண்டின்ஜென்சி ஃபண்ட்னா அவசரகால நிதின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பொது கணக்கு அப்படின்ட்டு உண்டு. இதில் அவசரகால நிதி குடியரசுத் தலைவருக்கு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுங்கன்னா ஒரு அவசரகால நிதியை ஒரு அமௌண்ட்டை யார்கிட்ட கொடுத்துருக்குன்னா குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்கும். அது குடியரசுத் தலைவருடைய சைன் இல்லாமல் நம்ம அதை எடுக்க முடியாது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் பரிந்துரை இல்லாமல் எடுக்க முடியாது. கன்சால்டேட் ஃபண்டு நாடாளுமன்றத்தோட அப்ரூவல் இருந்தாலே நம்ம அதை எடுத்துடலாம். அதாவது தொகுப்பூதியத்தை. ஆனால் அவசரகால நிதிக்கு கண்டிப்பாக குடியரசுத் தலைவரோட பர்மிஷன் வேணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எந்த ஒரு மானிய கோரிக்கையும் குடியரசுத் தலைவரோட பரிந்துரை இல்லாமல் நம்மளால கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் இந்தியாவோட அவசர நிதியிலேருந்து அதாவது கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து எதிர்பாராத செலவினங்களுக்கு செலவு பண்ணுற அதிகாரம் யாருக்கு மட்டும் தான் இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு மட்டும் தான் இருக்குது. நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி நிதிக்குழு அமைக்கிறார். ஃபினான்ஸ் கமிட்டி. ஓகேங்களா? ஃபினான்ஸ் கமிஷனை குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பாருங்க நீதி அதிகாரங்கள். நிதி அதிகாரங்கள் என்னெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம நீதி அதிகாரங்களை ஒன்னே ஒன்று தான். ஆர்டிகல் 72 மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். ஆர்டிகல் 72 என்ன சொல்றதுன்னா மன்னிப்பளிக்கும் அதிகாரம். அதாவது ஒருத்தருடைய அவர் வந்து ஒரு கைதிக்கு என்னன்னா மரண தண்டனை கொடுத்தனால அதை ரத்து செய்யற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நம்ம பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் தண்டனையை குறைக்கலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு தூக்கு தண்டனை இருக்குன்னா அதை ஆயுள் தண்டனையை குறைக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தண்டனையை ஒத்தி வைக்கலாம். இப்போ சப்போஸ் அவங்க பிரெக்னெண்டா அப்படி யாராவது இருக்காங்கன்னா அந்த தண்டனையை அவங்களுக்கு ஒத்தி வைக்கலாம். நெக்ஸ்ட் தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம். இப்போ ஒரு தண்டனை இருக்குன்னா இப்போ தூக்கு தண்டனை இருக்குன்னா அந்த தண்டனையிலேருந்து அவரை விடுவிக்கலாம். நெக்ஸ்ட் மன்னிப்பு வழங்கலாம். மொத்தமாக அந்த தண்டனையை ஒன்று தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையை மாற்றலாம். நெக்ஸ்ட் ஆயுள் தண்டனையை ஒரு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க. அது 5 வருஷம் கடுங்காவல் தண்டனையை மாற்றலாம். நெக்ஸ்ட் கம்ப்ளீட்டாக அவர் தூக்கு தண்டனை கைதி கம்ப்ளீட்டாகவே இவருக்கு விடுதலை கொடுத்து நம்ம அனுப்பிச்சி விட்றலாம். அந்தளவுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு பவர் இருக்குது. ஆனால் ஆளுநருக்கு தண்டனையை குறைக்கலாம். தண்டனையோட இதை மாற்றலாம். அதாவது தூக்கு தண்டனை இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் தூக்கு தண்டனை இருந்துச்சுன்னா அதை வந்து என்னவா மாற்றலாம்னா ஆயுள் தண்டனையாக மாற்றலாம். நெக்ஸ்ட் 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா 5 வருஷம் தண்டனையாக மாற்றலாம். நெக்ஸ்ட் மன்னிப்பு வழங்கலாம். ஆனால் மரண தண்டனையை கம்ப்ளீட்டாக குறைக்கிற அதிகாரம் யாருக்கு கிடையாதுன்னா ஆளுநருக்கு கிடையாது. ஓகேவா? கம்பேர் பண்ணி வரும்போது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க ராணுவ அதிகாரங்கள் என்ன சொல்லணும்னா ஆர்டிகல் 53 வந்து குடியரசுத் தலைவர் தான் என்னது தளபதியாக இருக்கிறாரு. பாதுகாப்படைக்கு தளபதியாக இருக்காருன்னா 53 ஆர்டிகல் 53 2 படி அவர் தான் தளபதியாக இருக்காருன்னு சொல்லுது. நெக்ஸ்ட் ராஜதந்திர அதிகாரங்கள்.
இங்கேருந்து வெளிநாட்டுக்கு தூதுவரப்ப வெளிநாட்டு தூதுவர் அவர் வரவேற்கிறார். அவ்வளோதான். நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலை அதிகாரங்களை பொறுத்த 3 ஆர்டிகல் தான். 352, 356, 360. 352 என்ன சொல்லணும்னா தேசிய அவசர நிலை பற்றி சொல்லும். 356 என்ன சொல்லணும்னா மாநில அவசர நிலை, ஸ்டேட் எமர்ஜென்சி சொல்லும். 360 ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஓகேங்களா. இதில் தேசிய அவசர நிலை வந்து உள்நாட்டு வெளிநாட்டு இதில் இருக்கும்போது பிரச்சனை வரும்போது நடத்தும். நெக்ஸ்ட் 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது ஸ்டேட்டில் ஒழுங்காக அட்மினிஸ்ட்ரேஷன் போகலை அப்படிங்கிற அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி இது பண்ணி குடியரசுத் தலைவர் பேரால் கவர்னர் தான் ஸ்டேட்டை ஆட்சி செய்வார். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், கேரளா மற்றும் பஞ்சாப். இது முக்கியம். இது நாள் வரைக்கும் அதிகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட 2 ஸ்டேட் என்ன, கேரளாவும் பஞ்சாப்பும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவர் நீக்கும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆர்டிகல் என்னது 61, இம்பீச்மெண்ட், அதாவது குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பண்ணுற கண்டன தீர்மான முறை மூலமாக. ஓகேங்களா. ஓகே, இப்போ குடியரசுத் தலைவர் பதவி 4 இதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் எப்படி ஃபஸ்ட்டு அவராகவே விருப்பப்பட்டு ரிட்டையர் ஆகுறது. நெக்ஸ்ட்டு அவர் மூலமாக கண்டன தீர்மானம் மூலமாக அவரை பதவி நீக்கிறது. இன்னொன்று உடம்பு சரியில்லாமல் இது பண்ணுறது, இல்லைன்னா அவர் இறப்பு அப்படிங்கிற குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலியாகும். ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை, இருக்கணும் இஷ்டம் இல்லைங்கிற என்ன பண்ணலாம்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கலாம். குடியரசுத் தலைவர் யார்கிட்ட அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. பிரதமர்னு ஆப்ஷனில் இருக்கும், நம்ம ஆப்ஷனில் பிரதமர்னு போட்டக்கூடாது. யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. சட்டப்பிரிவு 61 அதை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் இரு அவைகள் இவர்கிட்ட நம்ம இம்பீச்மெண்ட், குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யணும். கண்டன தீர்மானம், எல்லாரும் கண்டன தீர்மானம் அது என்னன்னு தெரிஞ்சு போவாங்க. ஃபர்ஸ்ட் கண்டன தீர்மானம் என்ன, ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்றது பழிச்சாட்டுதல் நடைமுறை அப்படின்ட்டு. அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு என்னதுன்ட்டுன்னு கான்ஸ்டியூஷன்லேயே டிஃபைன் பண்ணல. ஓகேங்களா. ஓகே, சப்போஸ் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணனா ஒரு அவையில் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறக்கே 4/1 மெம்பர்ஸ் வந்து சைன் போடணும். ஓகேங்களா. ஓகே, நம்ம அந்த தீர்மானத்தை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்பெஷல் மெஜாரிட்டி அதில் பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 14 நாளுக்கு முன்னாடியே முன்னறிவிப்பு கொடுத்துருவாங்க, உங்கள் மேலே நாங்கள் தப்பு சொல்லி இது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இந்த 14 days வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இதில் பாஸ் ஆனது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சபைக்கு, இப்போது லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காரு ராஜ்யசபாக்கு போயிடும். அங்கேயும் ஒரு நார்மல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆனதும் என்ன ஆகிடும்னா அவரை வந்து பதவியிலேருந்து நீக்கிடுவோம். ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவரை பற்றி ஆர்டிகல் என்ன சொன்னால் 63வது ஆர்டிகல் துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஆர்டிகல் 63 எதை பற்றி சொன்னால் துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. இவர் வந்து நாட்டின் அரசாங்க நடவடிக்கை தொடர்ச்சியாக நடைபெறதுக்காண்டி துணை குடியரசுத் தலைவர் பதவி உருவாக்கியிருக்கோம். இது எங்கேருந்து நம்ம இது பண்ணோம்னா யூஎஸ்ஏலேருந்து. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். அதே குடியரசுத் தலைவருக்கு வந்து அதே தகுதிகள் தான், ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்சுனா அங்கே மக்களவைன்னு இருக்கும், இங்கே மாநிலங்களவை. ஏன் மாநிலங்களவைன்னு கொடுத்துருக்காங்கன்னா, எதுக்கு மாநிலங்களவைன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் அலுவல் வழி மாநிலங்களவையோட ஸ்பீக்கராக இருப்பார். ஓகேங்களா. மாநிலங்களவை தலைவராக இருப்பார். ஓகேங்களா. அதனால அவர் மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்தல் மற்றும் பதவிக்காலம். தேர்தல் மற்றும் பதவிக்காலம் ஆர்டிகல் 66ல் 1 படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே எலக்ட்ரல் காலேஜ் தான். ஓகேங்களா. ஓகே, இவருடைய பதவிக்காலம் முடிவு முறை பணித்துறப்பு, இரத்தல், பணி நீக்கம் மூலமா அவர் வந்து பதவி முடிவுக்கு வரலாம். அந்த பதவி என்னென்ன இதெல்லாம் காலியாகுதுன்னு கொடுத்துருக்காங்க. பணித்துறப்பு, இரத்தல், பணி நீக்கம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ பிரசிடென்ட் இருக்கிறார். பிரசிடென்ட் இல்லாதப்போ யார் அவருடைய வேலை செய்வார்னா வைஸ் பிரசிடென்ட் அவருடைய வேலை செய்வார். இப்போ பிரசிடென்ட்டும் இல்லை, வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை, அப்படிங்கிற 2 போஸ்ட்டுமே காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிளேஸில் யார் இப்போ அதுக்கப்புறம் வருவாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து அந்த போஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுவார். ஓகேங்களா. இது வந்து ஒரு வாட்டி நடந்திருக்கு. எப்போனா 1969ல். ஓகேங்களா. 1969ல் இந்த இது நடந்திருக்கு. இதயத்துல்லா போது குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் யாராக இருப்பார்னா ராஜேந்திர பிரசாத் இருப்பார். செகண்ட் வந்து யார் இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ராஜேந்திர பிரசாத், செகண்ட் வந்து ராதாகிருஷ்ணன், தேர்ட் வந்து ஜாகிர் ஹுசேன். ஓகேங்களா. ஜாகிர் ஹுசேன் இறந்துருப்பாரு. இறந்து போயிருக்கையில் விவி கிரி வந்து வைஸ் பிரசிடெண்டாக இருப்பார். நெக்ஸ்ட் அவர் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கும்போது பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கணுங்கிறதுக்காண்டி அவர் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கிறதுக்காண்டி வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிடுவார். இப்போது பிரசிடென்ட் போஸ்ட்டும் வேகன்சி, வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டும் வேகன்சி. ஸோ அந்த டைமில் தான் யார் வராருன்னா இதயத்துல்லா. இந்த இதயத்துல்லா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இயர் எப்போனா 1969. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம். ஓகேங்களா. ஓகே, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். ஓகே, ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு கண் பார்த்தோம். என்ன கண்ணன்னா, இப்போ குடியரசுத் தலைவர் இல்லை, துணை குடியரசுத் தலைவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவார்னா குடியரசுத் தலைவராக ஆயிடுவார். மேக்ஸிமம் 6 மந்த் 6 மாதம் வரைக்கும் அவரால்
குடியரசுத் தலைவராக இருக்க முடியும், துணை குடியரசுத் தலைவர். அதுக்கு மேலே வச்சா எலெக்ஷன் வச்சுருவாங்க, அதுக்குள்ளேயும் கேண்டிடேட்டை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் பீரியடு 6 மாதம் தான். ஓகேங்களா, இதுவே மற்ற ஸ்டேட்லனா பிரசிடென்ட் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டாகவே மாறிடுவாங்க. ஆனால் நம்ம இதில் அப்படி கிடையாது, ஒன்லி 6 மாதத்துக்கு மட்டும்தான். ஓகேங்களா, ஓகே. இப்போ துணை குடியரசுத் தலைவர் யாராயிட்டாரு, குடியரசுத் தலைவர் ஆயிட்டாரு. அப்படிங்கிற அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து வேக்கண்டாக இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாநிலங்களவையோட துணைத் தலைவர் இருக்கார்ல, மாநிலங்களவையோட துணைத் தலைவர் வந்து எதாவது ஆக்ட் பண்ணுவார்னா வைஸ் பிரசிடென்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். ஓகேங்களா, அவர் தான் துணை குடியரசுத் தலைவராக இருப்பார். இந்த மாநிலங்களவையோட துணைத் தலைவர் எப்படின்னா, மாநிலங்களவையோட தலைவர் ஆட்டோமேட்டிக்காவே துணை குடியரசுத் தலைவர் ஆயிடுறாரு. ஓகேங்களா, மாநிலங்களவை தலைவர் ஆட்டோமேட்டிக்காக துணை குடியரசுத் தலைவர் ஆயிடுறாரு. இப்போ மாநிலங்களவை தலைவரை அங்கே உள்ள எம்எல்சியில் உள்ளவங்க, அதாவது ராஜ்யசபாவில் உள்ளவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் அதே மாதிரி தான் 14 நாட்களுக்கு முன்னாடி முன்னறிவிப்பு கொடுத்து அவரை வந்து பதவி நீக்கணும். ஆனால் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம்னா எந்த சபாலனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரலாம். அதாவது தீர்மானம் இவர் பதவி நீக்கம் பண்ண போறோம் அப்படின்ட்டு எந்த அவையிலனாலும் கொண்டு வரலாம். ஆனால் துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பண்ணா கம்பல்சரி ராஜ்யசபால மட்டும்தான் அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ராஜ்யசபால மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதாவது துணை குடியரசுத் தலைவரை நாங்கள் பதவி நீக்கம் செய்ய போறோம் அப்படின்னு ஒரு நாளில் ஒரு பங்கு நபர் இது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த இது கண்டிப்பாக எதில் கொண்டு வரணும்னா ராஜ்யசபா மட்டும்தான் கொண்டு வரணும். அதுவும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி படி அங்கே ப்ரூவ் பண்ணிட்டு நார்மல் மெஜாரிட்டியில் இங்கே பாஸ் பண்ணணும். இங்கே நார்மல் மெஜாரிட்டியில் லோக்சபாவில் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, நார்மல் மெஜாரிட்டியில் லோக்சபாவில் பாஸ் பண்ணிட்டோம்னா துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணிடலாம். ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவர் செயல்பாடுகள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம் போதும், வேறு எதுவும் முக்கியமானது இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, முடிவு வாக்கு. முடிவு வாக்கு என்னன்னா, இப்போ ஒரு பில்லு கொண்டு வராங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பில் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீட்டை பற்றியே கொண்டு வராங்கன்னு வச்சுருங்களேன். இப்போ மசோதா வந்து சேம் ஆயிடுது. அதாவது இங்கேயும் 100 ஓட்டு இங்கேயும் 100 ஓட்டு இருக்குன்னா ரெண்டு பக்கமே ஈக்குவல் ஆயிடுது. அப்படிங்கிற யார் மாநிலங்களவையோட தலைவருக்கு ஓட்டு போடுற ரைட்ஸ் கிடையாது. அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கு. மக்களவையிலும் பார்த்தா ஸ்பீக்கருக்கு ஓட்டு போடுற ரைட்ஸ் கிடையாது. இப்போ ரெண்டு பக்கமும் வாக்கு சேமா வந்துருச்சுன்னு சேமா இருக்குங்கிற பட்சத்தில் அவர் வந்து அவருடைய ஓட்டை யாருக்குனாலும் போடலாம். ஓகேங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா முடிவு வாக்கு. ஏன்னா அதான் முடிவு செய்யுது. ஸோ முடிவு வாக்குன்னு அதை சொல்லுவாங்க. இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 100. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். பிரதம அமைச்சர். குடியரசுத் தலைவர் முடிச்சாச்சு, துணை குடியரசுத் தலைவர் முடிச்சாச்சு. துணை குடியரசுத் தலைவர் 52லேருந்து 62 வரைக்கும் ஆர்டிகல் சொல்லுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் 63லேருந்து 72 வரைக்கும் துணை குடியரசு பற்றி சொல்லுது. 74 வந்து யாரை பற்றி சொல்லுதுன்னா பிரதம அமைச்சரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, ஆர்டிகல் 74ல் ஒன்று வந்து என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்யறதுக்கு பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு குழு வந்து அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, இந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதில் ஒரு வார்த்தை வந்து இருக்காது. என்ன வார்த்தைனா, இதில் பாருங்க, ஆர்டிகல் 74ல் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட. இது வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல இதை வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட வெறும் அமைச்சரவை குழு தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் 74வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, 74th அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அப்படிங்கிற வார்த்தையை இது கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இது இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல இது நடந்திருக்கும். ஓகேங்களா, பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட குழு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த 74வது சட்ட திருத்தம் இன்னும் 2-3 விஷயத்த சொல்லியிருக்கோம். என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் 74வது சட்ட திருத்தம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக உள்ளதுபடி. ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி கவர்னர் விஷயம் இதே விஷயம் தான். ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னா, 74வது சட்ட திருத்தம் என்ன சொல்றதுன்னா, நமக்கு ஒரு பில்லு வந்து நம்ம அமைச்சரவை பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு குழு வந்து ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணி யாருக்கு அனுப்புறாங்கன்னா, பிரசிடென்ட்க்கு அனுப்புறாங்க. ஓகேங்களா, பிரசிடென்ட்டுக்கு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணி யாருக்கு அனுப்புறாங்கன்னா பிரசிடென்ட்க்கு அனுப்புறாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், ஒன்று பில்லை பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, பில்லை பாஸ் பண்ணுறது ஒரு வகை. இன்னொன்று பில்லை வந்து ரிட்டர்ன் அனுப்பணும். ஒன்று பாஸு, இன்னொன்று ரிட்டனு, நெக்ஸ்ட் ரிஜெக்ட். ஓகேங்களா, இப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்க, கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறாங்க பிரசிடென்ட்டுக்கு. பிரசிடென்ட் வந்து லோக்சபாக்கு இல்லை ராஜ்யசபாக்கு ஏதோ ஒரு சபாக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஓகே, அவங்க மறுபடியும் அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு, இல்லை சேஞ்சஸ் பண்ணியும் பண்ணாமலையும் திருப்பி பிரசிடென்ட்க்கு அனுப்புகிறாங்க. உடனே பிரசிடென்ட் வந்து இந்த டைம் அவர் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் ஆகணும். அவரால் பாஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இவங்க சைன் போட்டு கொடுத்தா அவங்க வந்து, அதாவது ஃபஸ்ட் டைமே அவர் பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 74வது சட்ட திருத்தத்தில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, பிரசிடென்ட் வந்து ஒரு வாட்டி ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சட்ட திருத்தம் மூலமாக அதை வந்து கம்பல்சரி அவர் பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, 74வது சட்ட திருத்தம்னு சொல்லுவாங்க.
24வது சட்ட. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவோட பிரதம அமைச்சர் பதவி வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்லேருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதம அமைச்சர் பதவி. ஏன் அப்படின்னா அங்கே வந்து வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிற இதில் அமைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் பெரும்பான்மை கட்சியோட தலைவர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் யார் பிரதமராக இருக்கலாம்னா பெரும்பான்மை கட்சியோட தலைவர் தான் பிரதமராக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பெரும்பான்மை கட்சி இப்போ பிஜேபி இருக்குது, ஏதாவது ஒரு பார்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எக்ஸுங்கிற பார்ட்டி இருக்குது, அதோடைய தலைவர் வந்து அவர் போட்டியிட்ட அவர் வந்து இப்போதைக்கு என்னவா இல்லைன்னா மினிஸ்டரா இல்லை. கண்டிப்பாக பிரதமர் யாராக இருக்குன்னா அமைச்சராக இருக்கிறதால தான் இது பண்ண முடியும். சப்போஸ் அவர் வந்து உறுப்பினராக இருந்தால் தான் கண்டிப்பாக மினிஸ்டராக இருக்க முடியும். சப்போஸ் அவர் உறுப்பினராக இல்லைனா கூட இருக்கலாம். ஆனால் 6 மாதத்துக்குள்ள அவர் ஏதாவது ஒரு இதில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். ஓகேங்களா? அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எடுத்துக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் எம்பியாவே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பிரதமராக செலக்ட் ஆயிடுவாங்க. ஆனால் எம்பியா இருக்க மாட்டாங்க. 6 மந்த்துக்குள்ள ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிச்சு அவங்க எம்பி ஆனதுக்கப்புறம் லைஃப் லாங் இருந்துக்கலாம். லைஃப் லாங் இல்லை, அந்த 5 இயர்ஸ் இருந்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பிரதம அமைச்சருடைய செயல்பாடுகள், கடமைகள். ஆர்டிகல் 78 என்ன சொல்லுதுன்னா பிரதம அமைச்சருடைய கடமைகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, பிரதம அமைச்சர் இதில் ரொம்ப முக்கியமான இது என்னன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிரதம அமைச்சர் வந்து நாட்டின் உண்மையான தலைவராக இருப்பார். ஓகேங்களா? அரசியலமைப்பு தலைவர்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் வருவார். உண்மையான தலைவர்னு பார்த்தா இல்லை அரசாங்க தலைவர்னு பார்த்தா பிரதம அமைச்சர் வருவாங்க. ஓகேங்களா? ஓகே, அமைச்சரவை குழு. அமைச்சரவை குழு என்னன்னு அமைச்சரவை குழுவை பற்றி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? ஒட்டுமொத்த அமைச்சரவைக்குள்ள எத்தனை பர்சன்டேஜ் தான் 15% தான் அமைச்சராக இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து கம்பல்சரி. இப்போ 545 பேர் இருக்காங்கன்னா 540 பேர் இருக்காங்கன்னா அதில் 15% மட்டும்தான் எதாக இருக்கணும்னா அமைச்சராக இருக்கணும். நெக்ஸ்ட் நடுவர் அமைச்சர்களின் வகைகள். மொத்தம் 3 டைப் அமைச்சர்கள் இருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா கேபினெட், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். கேபினெட் அமைச்சர்கள்னா என்ன? உள்துறை, நிதி, பாதுகாப்பு அதில் உள்ளவங்க அமைச்சர்கள் தான் என்னது கேபினெட் அமைச்சர் சொல்லுவாங்க. ராஜாங்க அமைச்சர்கள்னா ஒரு சின்ன சின்ன பொறுப்பு, ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? இணை அமைச்சர்கள்னா அந்த கேபினெட் அமைச்சர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் உதவி செய்யறதுக்காண்டி இருப்பவங்க தான் இணை அமைச்சர்கள். ஓகேங்களா? இதில் கேபினெட் அமைச்சர்கள் வந்து எப்போதுமே கேபினெட் கூட்டத்தில் கலந்துப்பாங்க. ராஜாங்க அமைச்சர்கள் வந்து அவங்க கூப்பிட்டா அழைப்பு வந்தால் மட்டும் கேபினெட் கூட்டத்தில் கலந்துப்பாங்க. இணை அமைச்சர்கள் எப்போதுமே கலந்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றம் வந்து 3 பகுதிகளை கொண்டது. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. ஓகேங்களா? இது ஆர்டிகல் என்ன சொல்லுன்னா 79 இதை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்க, மாநிலங்களவை. ஓகே, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். மாநிலங்களவை மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்? 250 உறுப்பினர்கள். அதில் 238 வந்து எலெக்டடு, 12 வந்து என்னது அப்பாயின்மெண்ட். ஓகேங்களா? இந்த எலெக்டடு எப்படின்னா இவங்களோட எலெக்ஷன் எப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், அதாவது ஒற்றை மாற்று வாக்குமூலம் விகிதாச்சாரம், அது மூலமாக தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள். வழக்கம் போல இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும். நம்ம 35 வயசு எதுக்கலான்னு பார்த்தோம்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநருக்கு பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாத, இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மக்களவையில் எந்த ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாச்சுன்னா அவங்களால எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம். மாநிலங்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் ஆகும். இதில் மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தரவைன்னு சொல்லுவோம். அதோட உறுப்பினர் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். ஃபர்ஸ்ட் 3ல் ஒரு பகுதியும் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிட்டையர்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். அதாவது வைஸ் பிரசிடென்ட்டாக யாராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ராஜ்யசபாவுடைய தலைவராக செயல்படுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இது ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் 64 சொல்லுது. ஓகேங்களா? இதெல்லாம் புக்கில் குறிச்சு வச்சுக்கோங்க ஆர்டிகல் சொல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்குமூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். மறைமுக தேர்தல்னு. நிதி மசோதா. நிதி மசோதா வந்து இதில் நிதி மசோதா சாதாரண மசோதா, நிதி மசோதா, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, இப்படி ஒரு 3 மசோதா இருக்குப்பா. சாதாரண மசோதா, நிதி மசோதா, இதெல்லாம் நம்ம ஹையர் செகண்டரி புக்கில் இருக்குது. நம்ம அதில் தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு நிதி மசோதானா என்ன? நிதி மசோதானா பட்ஜெட். அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? பட்ஜெட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஓகேங்களா? மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். மித்த மசோதாலாம் எந்த வேலைனாலும் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் நிதி மசோதாவை மட்டும் மக்களவையில் மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ராஜ்யசபாவுக்கு பாஸ் பண்ணுவாங்க. ராஜ்யசபாவுக்கு இந்த இதில் என்ன, ராஜ்யசபா இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் டம்மியாக தான் இருக்கும். அவங்க கம்பல்சரி பாஸ் பண்ணி தான் அனுப்பணும். இல்லை பாஸ் பண்ணலான்னா ஆட்டோமேட்டிக்காக 14 டேஸ்க்கு அப்புறமாவே என்னது அது ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மக்களவை பற்றி பார்த்தோம்னா ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். மொத்தம் 545 உறுப்பினர்கள். அதில் 2 பேர் யாருன்னா 2 பேர் என்னது ஆங்கிலோ இந்தியன்ஸு. ஓகேங்களா? 2 பேர் ஆங்கிலோ இந்தியன்ஸு. 530 பேர் எலெக்டட் மெம்பர்ஸ், 13 பேர் யூனியன் டெரிட்டரியிலேருந்து எடுக்கிற மெம்பர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மக்களவை உறுப்பினர்களுக்கான தகுதிகள்.
அங்கே மாநிலங்களவைக்கு 30 ஏஜ் பார்த்தோம், இங்கே 25 வயசு. அது ஒன்று தான் வித்தியாசம், மத்தெல்லாம் சேம் தான். ஓகேங்களா? ஓகே. மக்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் என்னன்னு பாருங்க. 5 ஆண்டுகள். மக்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இது வந்து நார்மலாக 5 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா? நிரந்தரமானது கிடையாது, 5 ஆண்டுகள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தல் வந்து வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில் நடக்குது. அதாவது 18 வயசு பூர்த்தியான எல்லாருமே ஓட்டு போடலாம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம எம்பி எலெக்ஷன் சொல்லுவோம் மக்களவை தேர்தலை. நெக்ஸ்ட்டு சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? எம்பி தேர்தல் இது வந்து 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஓட்டு போட்டு எம்பியை தேர்ந்தெடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து 1988க்கு முன்னாடி வரைக்கும் வயசு 21 வயசாக இருந்துச்சு. 1988 61ஆம் சட்டத்தின் மூலமாக அதை 18 வயசாக குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தும். ஏன்னா அவங்க தான் இங்கே தான் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க தானே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாமே எங்கே இருக்காங்க? மக்களவையில் தான் இருக்கிறாங்க. மாநிலங்களவைக்கு எப்படி தேர்தல் சொல்லியிருக்கோம்? அது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும் இருக்கிற இந்த அவையில் எம்பிஸ் இருக்கிற மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஓகே. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவையிலன்னு பார்த்தோம்னா 39, மாநிலங்களவைன்னு பார்த்தோம்னா 18. ஓகேங்களா? அதிகபட்ச உறுப்பினர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசம், நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா, நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால், 4th பீகார், 5th தான் எனது தமிழ்நாடு இருக்குது. இந்த ஆர்டரை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் இப்படி கூட கேட்கலாம், எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் புக்கில் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. மக்களவை தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னா சபாநாயகர். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்துக்கு யார் தலைமை வைப்பார்னா சபாநாயகர் தான் தலைமை வைப்பார். ஓகேங்களா? மக்களவை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் யாருன்னா மக்களவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பிரதமரை சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவை வழி நடத்துறதுக்கான ஒரு தலைவர் யாருன்னா ஸ்பீக்கர். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா அப்பா இருப்பார். அதே மாதிரிக்கல இங்கே சபாநாயகர் இருப்பாங்க மக்களவைக்கு. மாநிலங்களவைன்னு சொல்லிட்டோம்னா, அதாவது ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா மாநிலங்களவை தலைவர் அல்ல சேர்பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு யார் இருப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. இப்போ மக்களவைக்கு ஸ்பீக்கர் வழி நடத்துவார், மாநிலங்களவைக்கு வைஸ் பிரசிடென்ட் வழி நடத்துவாங்க. இப்போ ஒரு மசோதா கொண்டு வரோம், 2 பக்கம் இழுபறியா இருக்கு அப்படிங்கிற குடியரசுத் தலைவர் ஜாயின்ட் சிட்டிங்குக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஜாயின்ட் சிட்டிங்க்கு. ஓகேங்களா? அதாவது கூட்டத்துக்கு. இந்த கூட்டத்தை பற்றி ஆர்டிகல் 108 சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. கூட்டத்துக்கு யார் ஏற்பாடு பண்ணுவோம்? குடியரசுத் தலைவர் ஏற்பாடு பண்ணுவார். அப்படி ஏற்பாடு பண்ணும்போது அவை வழி நடத்தணும். அப்போது யார் வழி நடத்துவார்னா மக்களவை சபாநாயகர் தான் வழி நடத்துவார். ஓகேங்களா? அதான் இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 3 வாட்டி கூடுது. என்ன பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரிலேருந்து மே வரைக்கும், மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நாடாளுமன்றத்தோட அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் இது நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசுடைய தலைமை வழக்குரைஞர் பற்றி பார்த்துடலாம். இந்திய அரசுடைய தலைமை வழக்குரைஞரை பற்றி ஆர்டிகல் 76 சொல்லுது. இவர் தான் நாட்டுடைய உயர்ந்த சட்ட அதிகாரி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம். இவருக்கு பதவிக்காலம் இவ்வளோதான் அவருக்கு சொல்லலை. ஓகேங்களா? எப்போனாலும் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். நெக்ஸ்ட் பாருங்க. அந்த இவருடைய சலுகைகள் என்னதெல்லாம் பார்ப்போம். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் வழக்காற்ற உரிமை யாருக்கு இருக்குன்னா நம்ம அட்டார்னி ஜெனரல் அழைக்கப்படுகிற இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்குகளையும் இவர் பெறுகிறார். இவர் அப்படியே ஒரு எம்பி மறிக்கல் தான் ஆக்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஒரு எம்பிக்குள்ள எல்லா பவர்ஸுமே இருக்குது, எக்ஸப்ஷன் ஓட்டு போடுறது தவிர. ஓட்டு மட்டும் இவரால் போட முடியாது. ஓகேங்களா? ஓட்டு மட்டும் இவரால் போட முடியாது. மற்ற எல்லா சலுகையும் இவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் நீதித்துறையை பற்றி பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் தான் நம்ம எல்லாத்துக்கும் மேலே ஒற்றை அமைப்பு கொண்டது உச்சநீதிமன்றம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, சபார்டினேட் கோர்ட்ஸ்னு வரும். சுப்ரீம் கோர்ட்டு தான் எல்லாத்துக்கும் ஹெட்டு. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலை நம்ம எதை சொல்கிறோம்னா உச்சநீதிமன்றத்தை தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. உச்சநீதிமன்றம் எப்போ இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 28 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே. உச்சநீதிமன்ற அமைப்பு எப்படி இருக்குதுன்னா ஒரு தலைமை நீதிபதி 34 நீதிபதிகளை கொண்டது. ஒரு தலைமை நீதிபதி 34 நீதிபதிகளை கொண்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது இந்த புக்கில் இல்லை. என்ன கண்டென்ட்னா சபாநாயகர் இருக்கார்ல, சபாநாயகர் வந்து கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ ஆர் எம்பி தான் சபாநாயகராக இருக்க முடியும். கரெக்டாக? எம்எல்ஏ ஆர் எம்பி தான். இப்போ மக்களவையை பொறுத்தவரை லோக்சபான்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு எம்பி தான் சபாநாயகராக இருக்க முடியும். இப்போ சப்போஸ் அவர் வந்து எனக்கு சபாநாயகராக இல்லை, ஸ்பீக்கர் போஸ்ட் வேண்டாம்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் எம்பியாக இருந்தாலுமே இதாயிடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக அவர் எம்பியாக இருந்தாலுமே அந்த இது எம்பி போஸ்டிங் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு மசோதா நிதி மசோதாவா இல்லையா இல்லை சாதாரண மசோதாவா அதை டிசைட் பண்ணுறது யாருன்னா நம்ம லோக்சபா ஸ்பீக்கர் தான். ஓகேங்களா? ஓகே.
நெக்ஸ்ட் என்னன்னு பேர்லாம் நீதித்துறை. உச்சநீதிமன்ற அமைப்பு. ஒரு தலைமை நீதிபதி 34 நீதிபதிகள் இருக்குன்னு பார்த்துட்டோம். இவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்றாரு? நெக்ஸ்ட் இதை யார் இது பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற நீதிபதி அப்பாயின்மெண்ட் பண்றாரு யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜுக்கு என்னென்ன இதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். 5 ஆண்டுகள் என்னது சுப்ரீம் ஹைகோர்ட்ல ஜட்ஜா பணிபுரிஞ்சிருக்கணும். ஹைகோர்ட்ல 5 இயர்ஸ் வந்து ஜட்ஜா இருக்கணும். அல்லது அட்வொகேட்டா இருந்தாங்கன்னா 10 இயர்ஸ். ஓகேங்களா? 10 இயர்ஸ். ஸோ ஹைகோர்ட்டு அதில் வந்து 10 இயர்ஸ் அட்வொகேட்டாக பணிபுரிச்சிருக்கணும். ஓகேங்களா? இல்லையா அதுவும் இல்லையா ஃபர்ஸ்ட் 5 வருஷம் ஜட்ஜி இல்லை 10 வருஷம் அட்வொகேட்டு அதுவும் இல்லையா குடியரசுத் தலைவர் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராய் இருத்தல் வேண்டும். அவ்வளோதான். ஓகே. இவருடைய வயசு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 65 வயது வரைக்கும் இவர் பணியாற்றலாம். நெக்ஸ்ட் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு நீதி வரையறையெல்லாம் இருக்குது. அது என்னென்ன நீதி வரையறைன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் தணிக்கை உரிய நீதி வரையறை. அது என்னென்ன கேஸெல்லாம் டீல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தணிக்கை உரிய நீதி வரையறைக்கு கீழே ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் 3-4 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கும். நெக்ஸ்ட் அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான எல்லா இதுவுமே இது பார்த்துக்கிடும். ஓகேங்களா? இது வந்து தொடர்பாக எழும் சிக்கல்கள் எல்லாமே தணிக்கை உரிய நீதி வரையில பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் மேல்முறையீட்டு நீதி வரையறை. அதாவது உச்சநீதிமன்றம் தான் நாட்டோட இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது என்னென்ன மேல்முறையீடு பார்க்கணும்னா கிரிமினல் சிவில் இதுக்கான மேல்முறையீட்டு வழக்கு இது வந்து பார்க்குது. நெக்ஸ்ட் ஆலோசனை நீதி வரையறை. ஆலோசனை நீதி வரையறை என்னதெல்லாம் பார்த்தோம்னா ஆலோசனை கொடுக்க இது வந்து நம்ம ஆர்டிக்கல் 143 சொல்லலாம். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 142 இதுதான் நம்ம கவர்னர் ரிலேட்டடு, அதாவது சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடு. சுப்ரீம் கோர்ட் வந்து அதோடைய பவரை யூஸ் பண்ணி கவர்னர் ஒத்தி வச்ச 10 மசோதாவை பாஸ் பண்ணிச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஆர்டிக்கல் கேட்குறதுக்கு வாய்ப்பு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன போகிற சுப்ரீம் கோர்ட் அதுக்கே உள்ள பவரை யூஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கலில் அதாவது இந்த 10 பில்லை பாஸ் பண்ணாங்க தமிழ்நாடு கவர்னர் ரிலேட்டடான இஷ்யூவில். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 143 என்னன்னா பிரசிடென்ட் ரிலேட்டட். ஓகேங்களா? பிரசிடென்ட்க்கு ஆலோசனை கொடுக்குறது. ஓகேங்களா? அந்த இது அவர் கேட்கலாம் கேட்காம இருக்கலாம். நெக்ஸ்ட் இதர நீதி வரையறை. இதர நீதி வரையறையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லை. நீதி புனராய்வாங்க. நீதி புனராய்வுனா ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னு நம்ம பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து எடுத்துக்கிட்டோம் இந்த கான்செப்ட். இது நம்ம ஆல்ரெடி இந்திய அரசு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே. நீதி புனராய்வுனா என்னன்னா இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? அது வந்து இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளுக்கு பாதகம் விளைவிக்கிற மாதிரில இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டால் செல்லாததாக ஆக்க முடியும். அதுதான் நீதி புனராய்வு. ஓகேங்களா? ஓகே. அதை வந்து திருப்பி ரீசெக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதான் நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நடுவண் அரசு மாநிலங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி ஜுடிஷியல் ரிவ்யூ யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் கருத்து வேற்றுமைகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இதில் நீதி புனராய்வில் ரிட்ஸ் வந்து கொடுக்காம இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ ஓல்டு புக்கில் அந்த ரிட்ஸ் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரிட்ஸ்னா என்னென்னா நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவோம். நீதிமன்றத்தால் வழங்கப்படுற பேராணை. மொத்தம் 5 வகையான நீதி பேராணைகள் இருக்குது. ஓகேங்களா? 5 வகையான நீதி பேராணைகள் என்னதுலான்னு பார்த்தோம்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. 2வது ஆட்கொணர்வு நீதி பேராணை. 2வது நீதி பேராணை என்னன்னு பார்த்தோம்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளை நீதி பேராணை, மடாமசன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தடையுறுத்தும் நீதி பேராணை. 4th வந்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. அதுக்கப்புறம் ஆவணை கேட்பு நீதி பேராணை. மொத்தம் 5 நீதி பேராணை இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இனி பார்ட் 2ல் வந்து நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேம் இதுதான், நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு யூடியூப்பில் போஸ்ட் போடுவோம். இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு போஸ்ட் வந்துடும். அந்த இதில் மறக்காமல் கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? 10 கொஸ்டின் போடுவோம். அந்த 10 கொஸ்டினுக்கும் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. தேங்க்யூ.